ஹாய் வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி உங்களோடு கூட நான் உயிர் ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தில் நான் வாங்கின சில ஆர்கானிக் பொருளை பற்றி உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் சாலை ஓரத்தில் இருக்கிற சிறு குறு வியாபாரிகளுக்கு தான் ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட பழ வகைகள், அப்புறம் அரிசி, அதே மாதிரி பருப்பு வகைகள், எண்ணெய் இதெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் முதல்ல இது தான் வாங்கினேன், துவரம்பருப்பு. இது பார்த்திங்கன்னா செம்மண்ணில் விளைய வச்ச துவரம்பருப்பு. காக்கா பாருங்கள், வரேன் வெயிட் பண்ணேன், அதுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் ஆல்ரெடி வச்சுட்டேன் காலைல. ஸோ செம்மண்ணில் விளைய வைக்கிற அந்த துவரம்பருப்பு அவங்கக்கிட்ட நான் முதல்ல வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு வகைகள் வாங்கினேன், பிரண்டை தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோங்குரா பச்சடி இதெல்லாம் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பழங்கள் எப்போவுமே சாலை ஓர வியாபாரிக்கிட்ட தான் வாங்குவேன். இந்த வாட்டி ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால இவங்கக்கிட்ட வாங்கி பார்க்குறேன். இதுங்க நான் வாங்கினதை காட்டுறேன். இது பாருங்கள், ரஸ்தாளி, அப்புறம் செவ்வாழை, அதுக்கு இது என்ன பூவான் பழம், இலக்கி, மலைவாழைப்பழம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், இது மஸ்க் மில்லன், தமிழில் கிர்னி பழம்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா அவங்க செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். ஆனால் வெள்ளத்தில் ஆட்டின வெல்லம் போட்ட நல்லெண்ணெய்ன்னு சொன்னாங்க. அது என்னான்னு எனக்கு தெரியல. வெள்ளத்தில் ஆட்டின நல்லெண்ணெய், பனை வெள்ளத்தில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நெய் வாங்கினேன். இவங்களை நான் ஜஸ்ட்டு ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் தான் ஒருத்தவங்க அந்த பருப்பெல்லாம் போட்டு குக் பண்ணாங்க. அப்போ நான் பார்த்து வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணால் அதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, அது உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கிற காய்கறிகள். வாழ்க வளமுடன்.